வினய், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. எனக்கு என்னமோ அந்த புரோக்கர் சொல்றது உண்மையா இருக்குமோன்னு தோணுது. என்ன வினய் அப்படி பாக்குற? நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த புரோக்கருக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? எதனால அவன் உன்கிட்ட அப்படி சொல்லணும்? அதனால அவனுக்கு ஒரு லாபமும் இல்லைல்ல. அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஏய் வினய், வினய், என்னாச்சு வினய்? ஏன் வண்டியை இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க? தீபிகா, நீங்க வீட்டுக்கு போ, நான் கொஞ்சம் லேட்டா வரேன். ஏன் என்னாச்சு? கொஞ்ச நேரம் வாக் போன போல இருக்கு. நீ போ, நான் வந்துடுறேன். வினய், நீ ஒரு மாதிரி அப்செட்டா இருக்க. வேணும்னா நானும் கூட வரட்டுமா? வேண்டாம் தீபிகா, நான் கொஞ்ச நேரம் தனியா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஓ சரி, ஓகே வினய், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் உன் கூடவே இருப்பேன், சரியா? தேங்க்ஸ். நீ ஒன்று பண்ணு, நீ வண்டி எடுத்துட்டு போ, நான் வந்துடுறேன். பரவாயில்ல வினய், நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன். நீ சீக்கிரம் வந்துரு. பாய். சரி. வெல்கம் சார். வெல்கம் மேடம். சார் ஹாய். சார் ஹாய். ஹாய் மேடம். ஹாய். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நாள் ஆச்சுல. மித்ராக்கா, வாட்டர் பாட்டில். டேய், இவ பேர் மித்ரான்னு உனக்கு எப்படி தெரியும்? இதோ பாரு, ஒரு 2 மாசம் ஏரியா பக்கம் வரலன்னா மேடம் என்ன மறந்துட்டீங்களோ? என்ன புது கஸ்டமரா? வினய், உங்க வைஃப்க்கு இதானே ஃபர்ஸ்ட் பேபி? ஆமா டாக்டர், இதான் ஃபர்ஸ்ட் பேபி. ஆனா ஏற்கனவே 2-3 டைம்ஸ் மிஸ்கேரேஜ் ஆயிருக்குல்ல? அதுவா மிஸ்கேரேஜ் ஆச்சா இல்ல நீங்க பண்ணீங்களா? இல்ல டாக்டர், அது இன்டியூஸ் தான் பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவ நல்ல பொண்ணு இல்ல சார். ஆரம்பத்துல அவ என்கிட்ட இருந்து தான் சார் தொழில் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் தனியா பிரிஞ்சு போய் தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டா சார். இப்ப மறுபடியும் என்கிட்டயே வந்துட்டா சார். அன்னைக்கு உங்க 2 பேரையும் சேர்த்து பார்த்தல சார். அன்னைக்கு தான் சார் 6 மாசத்துக்கு அப்புறம் நான் அவளை பார்த்தேன். அதான் சார், இப்ப உங்களை பார்த்ததும் உங்களை மாதிரி ஒரு கிளைண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு உங்ககிட்ட இன்ட்ரோ ஆயிக்கலான்னு வந்தேன் சார். நீங்க என்னடா துரத்தி அடிக்கிறீங்களே சார். நம்ம லைஃப்ல மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை மேல சோதனையா வந்துட்டு இருக்கு? இப்பதான் நோயில இருந்து மீண்டு வந்து சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம்னு நினைச்சா, நாம ஒண்ணு நினைச்சா என் லைஃப்ல வேற ஒண்ணு நடக்குது.
ஆள் கிடையாது. கொஞ்ச நாளாவே ஏன் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி சம்பவங்கள்லாம் என்னை சுத்தி ஏன் நடக்குது? ச்சே! திடீர்னு அந்த புரோக்கர் வந்து எதுக்கா மித்ரா போட்டோ காட்டி பேசணும்? அன்னைக்கு ரெசார்ட்டுக்கு போயிருந்தப்போ அங்க இருந்தவங்கள ஏன் நம்மளை பார்த்து ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க? ச்சே! ஒண்ணுமே புரியலையே. இதெல்லாம் தானா நடக்குதா இல்ல இப்படிலாம் யாராவது பிளே பண்றாங்களா தெரியலையே. அது யாரோ ஒருத்தர் பண்றாங்கன்னா அவங்க எதுக்காக நமக்கு இப்படி பண்ணணும்? என்ன பழி வாங்குற அளவுக்கு எனக்கு எதிரிங்க யார் இருக்காங்க? அந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு எல்லாம் என்ன கெடுதல் பண்ணிட்டேன்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது கூட பரவாயில்ல. அன்னைக்கு அந்த டாக்டர் ஏன் அப்படி சொல்லணும்? ச்சே! எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வினய், நீயே என் தேவையெல்லாம் மனசு போட்டு குழப்பிக்கிற. இதெல்லாம் யாரும் திட்டப்பட்டு செய்யல, தானா தான் நடக்குது. போனை கட் பண்றாரு. என்னவா இருக்கும்? என்னாச்சுமா? கால் போலமா. சரி, நீ உட்காரு, வருவா. மித்ரா, வினய் வரும்போது சாப்பிடட்டும். நீ சாப்பிடுமா? இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறேன். மித்ரா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு உன் பாசத்தை சாப்பாட்டுல காட்டுறதெல்லாம் விட்டுருமா. நீ உன் புருஷனுக்காக வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் குழந்தை பசியோட இருக்குமா? ஆண்டவா, என்னவோ ஊர்ல இல்லாத அதிசயமா இவங்க மருமக மட்டும்தான் மாசமா இருக்கிற மாதிரி போட்டு எல்லார் உயிரையும் வாங்குறாங்க இந்த வாசுகி அக்கா. ஆண்டி, ஹாய் ஆண்டி. தீபிகா, என்னம்மா நீ மட்டும் வர? வினய் எங்க? அவன் வரல ஆண்டி. என்ன மட்டும் வீட்டுக்கு போக சொல்லிட்டான். வரலையா? என்னம்மா பதில் இது? நீதானே அவனை அடம் பண்ணி கூட்டிட்டு போன? ஆமா ஆண்டி, என் வேலை முடிஞ்சது. அவனை வா வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டேன். அவன் தான் மனசு சரியில்லை, நீ போ நான் வரேன்னு சொல்லிட்டான். மனசு சரியில்லைன்னு சொன்னாரா? அப்படி என்ன நடந்துச்சு? எனக்கு என்ன மித்ரா தெரியும். நானும் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன். உன் வைஃப் பாவும் பிரெக்னெண்டா இருக்கா, வெயிட் பண்ணுவா, வா வீட்டுக்கு போலான்னு சொன்னேன். அவன் வரமாட்டேன்ட்டான். அதான் நான் வந்துட்டேன். நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. என்ன ஆண்டி, உங்க மருமக நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டா. இதுல நான் ஏன் போய் சொல்ல போறேன்? சரி, அதை விடு. நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்ல ஆண்டி, செம்மையா பசிக்குது எனக்கு. சரி, நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். மித்ரா, நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி பாருமா. சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லு. போடி, முறைக்கிறத பாரு. ஏய், வா உட்காரு. தீபிகா, என்ன படு ஜாலியா இருக்க போல இருக்கு? இருக்காதா பின்ன? நாம செஞ்சிட்டு இருந்த வேலையெல்லாம் இன்னைக்குதான் கை மேல பலன் தர ஆரம்பிச்சிருக்கு. அப்ப ஜாலியா தானே இருக்கும். புரியலையே. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதா ஆண்டி? அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்க. அது சரி. நீ என்னைக்கு
என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லிருக்க. ஆமா, வினய் எங்க? அவன் வரமாட்டான். என்னது, வரமாட்டானா? நீ என்ன சொல்ற? அவன் வீட்டுக்கு வந்தா இவ மூஞ்சிய பார்க்க வேண்டியிருக்கோன்னு நான் வீட்டுக்கு வரல, நீ போன்னு சொல்லிட்டான். நிஜமாவா சொல்ற? ஆமா ஆண்டி, இன்னைக்கு பிளான் அமோக சக்சஸ். இனிமே நமக்கு எல்லாமே சக்சஸ் தான். நீங்க வேணா பாருங்க, கூடிய சீக்கிரமே இந்த மித்ராவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி காட்டுறேன். தீபிகா, அப்போ இந்த வீட்டை எனக்கு கொடுத்துடுறியா? என்னால வீடு தர முடியாது. அப்பா அம்மா இருக்கிற வீடுன்னு வினய் சென்டிமெண்டா ஃபீல் பண்ணாலும் ஃபீல் பண்ணுவான். கெஸ்ட் ஹவுஸ், ஃபார்ம் ஹவுஸ்னு ஏதாவது இருந்தா சொல்லுங்க, அத உங்களுக்கு கொடுத்துடுறேன். என்ன இது, மணி 2 ஆச்சு, இன்னும் இவரை காணோம். லேட் ஆனாலும் இவ்வளவு நேரம்லாம் ஆகாதே. அப்படியே ஆனாலும் வர லேட் ஆகும்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாரு. என்ன ஆச்சு இவருக்கு, எங்க போயிருப்பாரு? நேரம் வேற ஆயிட்டே இருக்கு. ராத்திரி முழுக்க வீட்டுக்கு வராம போனையும் எடுக்காம அப்படி என்னதான் பண்றாரு?
வாமா மித்ரா, அதுக்குள்ள எந்திரிச்சிட்டியா? சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, காஃபி போட்டு வைக்கிறேன். இல்லம்மா, எனக்கு வேண்டாம். மித்ரா, இந்த மாதிரி நேரத்துல எந்திரிச்ச உடனே ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணும். சரி, நீ போய் உட்காரு, நான் காஃபி போடுறேன். என்ன, நீ குடிச்சிட்டு அடுத்த வேலையை பாரு. இல்லம்மா, வேண்டாம். ராத்திரி முழுக்க வினய் வீட்டுக்கு வரவே இல்லை. உங்ககிட்ட எங்கேயாவது போறேன் வரேன்னு ஏதாவது சொன்னாரா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன மித்ரா நீ, அவன் நைட்டே வீட்டுக்கு வந்துட்டானே. என்னம்மா சொல்றீங்க? நைட்டே வீட்டுக்கு வந்துட்டாரா? ஆனா அவர் ரூமுக்கே வரலையே. எப்ப வந்தாரு? நீ நைட்டு என்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு மணி நேரம், இல்ல 1/2 மணி நேரத்திலே வந்துட்டான். நான் தான் அவன் வந்தப்போ கதவை திறந்து விட்டேன். சாப்பாடு கூட வேணாம், குட் நைட் சொல்லிட்டு போயிட்டாமா. அப்படியா? ஆமா மித்ரா, நீ வேணா ஒழுங்கா ஒரு ரூம்ல போய் செக் பண்ணு. அவன் ஒரு ரூம்ல தான் தூங்கிட்டு இருப்பான். நீ கவனிக்காம எந்திரிச்சு வந்திருப்ப. நல்ல பொண்ணுமா நீ. ஐயோ இல்லம்மா, நான் நைட்டு ஒரு நிமிஷம் கூட தூங்கல. அவர் வருவாருன்னு எதிர்பார்த்து தூங்காமலே உட்கார்ந்திருந்தேன். ஹாய் ஆண்டி, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ஆண்டி, வினயவா தேடிட்டு இருக்கீங்க? ஆமாமா, நைட்டு வினய் வந்தப்போ நான் தான் கதவை திறந்து விட்டேன். மித்ரா ரூமுக்கே வரலன்னு சொல்றா. ஒருவேளை மறுபடியும் வெளியில போயிட்டானோ? ஐயோ, ஒண்ணுமே புரியல. ஏன் இந்த வினய் இப்படி பண்றான்? ஆண்டி, வினய் ஏ ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்கான். அவரே ஓ ரூம்ல வந்து தூங்குறாரு. எனக்கு என்ன தெரியும்? அத போய் உன் புருஷனை கேளு. தீபிகா, தேவையில்லாம பேசாத. அவரா ஒண்ணு ஒரு ரூமுக்கு வந்து தூங்கி இருக்க மாட்டாரு. நீ அவர்கிட்ட என்ன சொன்ன? தோ பாருடா, வினய் என்ன குட்டி பாப்பாவா? ஏதாவது சொல்லி ஏ ரூம்ல கொண்டு போய் தூங்க வைக்கிறதுக்கு. நானே நைட்டு செம்ம தூக்கத்துல இருந்தேன். அப்போ திடீர்னு கதவை தட்டி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஓ ரூம்ல நான் தூங்கிக்கிறேன்னு அவனாதான் கூட வந்து படுத்தான். கூட வந்தா? கூடனா உடனே அப்படியா புரிஞ்சுக்குவ? சோஃபால தாம்மா. ரொம்ப பதட்ட கேஸா இருக்கே. ஏய், நீ அளவுக்கு மீறி போற. இங்க பாரு மித்ரா, நீ ஏன் மேல கோவப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. உன் புருஷன் என் ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்கான். நீ எதை கேட்க நினைச்சாலும் அங்க போய் அவன் சட்டையை புடிச்சு கேளு. பாவம்னு ஏன் போர்வையெல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு நான் குளிர்ல நடுங்கிட்டு இருந்தா, நீ என்னடானா என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? இங்க என்ன பண்றீங்க? என்ன அதுக்குள்ள எந்திரிச்சியா? இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்ட வினய். ஏன் மித்ரா, இப்ப என்னாச்சு உனக்கு? எதுக்கு நீ இவ்வளவு கோவமா பேசுற? நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல வினய். ஏ ரூம்ல நீ என்ன பண்றேன்னு கேக்குறாடா உன் பொண்டாட்டி. இல்ல, நைட்டு நான் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதான் லேட் நைட்ல உன்னை எழுப்பி தொந்தரவு பண்ண வேண்டாம் தான் அப்படி இங்க வந்து படுத்துட்டேன். என்ன அதனால என்ன இப்போ? என்ன இப்போவா? ஏ, இதுக்கு முன்னாடி நீங்க லேட் நைட்ல வீட்டுக்கு வந்ததே இல்லையா? தூ, இப்ப நீ பிரெக்னெண்டா இருக்கிற, அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன்.
அதுக்கே நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அத கேளுடா. காலையில இருந்து என்கிட்ட என்ன சண்டை கட்டுறா தெரியுமா? ஏன் புருஷனை வந்து ஓ ரூம்ல படுக்க வச்சேன்னு? நைட்டு லேட்டா வந்தா ஹால்ல படுங்க, டெரஸ்ல படுங்க, இல்ல எங்கேயாச்சும் தெருவுல போய் படுங்க. ஆனா அது ஏன் போயும் இந்த இவ ரூம்ல வந்து படுக்கணும்?